वियुक्त विज्ञान स्वरूपम विज्ञान विश्वानवद्वरीक्षम दयानिधिं देवतां शरण्यं देवं मैत्रेयं प्रपद्ये राजी संध्या काची अंतर्निशाया प्रज्ञा दृष्टेरंजन शीलपूर्वा भद्री वेदान भातुमे भाजिपत्रा वागी साध्या वासुदेवस्य मूर्ति श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुमारब्ध वेदान्तयुग्मं श्रीमत् श्रीवादियोगीश्वर गुरुपदयो रक्षितस्वात्मभावम् श्रीमत् श्रीरङ्गनाथाख्यमुनिकटया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिगुरुं संशये देशिकेन्द्रम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रपार्थबोधं तत्पादयुग्मदर्शीवृगराजं जयन्तयुग्मदभूरिवैश्रवणं श्रीरङ्गलक्ष्मणमुनीशरणं प्रपद्ये भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थं श्रीजडगोपवाङ्मयं जगत्सदागोपनिषत्समागमं नमाम्यहं திராவிடவேதசாகரம் திருவழுதினான் என்னும் தென்குருகூர் என்னும் மறுவினிய பண்பொருள் என்னும் அறுவரைகளந்தாது செய்தான் அடிகளையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் ஆயாலும் அன்புகூர் வேணும் நிறத்தார் எல்லாம் தெரிந்தேன் நரத்தாலும் ஏதும் குறைகிறேன் என்ற இடகோவன் பாதங்கள் யாமுடைய பத்து ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜமுனிதன் வாய்ந்த வளர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேரான உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலிடங்கள் பண்புகள் மேலான தமிழ்வரைகளாயிரமும் ஈன்ற முதந்தாய் இடகோபன் மீன்பால் குலத்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரலை எம்மையா உயிர்நிலை எம் தக்க நிறைய நடையாகி தொப்பியலும் ஊழ்விலையும் வாழ்விலையும் மோதும் குருகயரோ யாழி இசை வேதத்தியல் சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த காதா சகஸ்ரமான திராவிட வேதம். வேதம்னு சொன்னாலே संस्कृत वेदम द्राविड़ वेदम ரெண்டுமே எப்போ வேதம்னு ஒரே பொருளால் குறிக்கப்பட்டதோ அப்ப ரெண்டுக்கும் அர்த்த ஐக்கியம், ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொண்டதுதான். அனந்தமான வேதங்கள்ல உள்ள அத்தனை வாக்கியங்களும் சேர்ந்து சொல்கிற ஒரே பொருள் என்னன்னு கேட்டா பரம பிராப்தியா இருக்கிற பகவான் தன்னை அடைவதற்கு தானே பிராபகமா தானே உபாயமாக இருக்கிறான் என்பதுதான். ஸ்வப்பிராப்தையே ஸ்வயமே உபாயுதியோ ஜோகுஷ்யதே சுதிபிஹி அப்படின்னு சொல்லி ஸ்ருதிகளால் கோஷிக்கப்படுகிற அர்த்தம் இல்லையா? சரி, இவ்வளவுதான் ஸ்ருதியுடைய அர்த்தமா? இவ்வளவு அனந்தமான வாக்கியங்கள், இவ்வளவுதான் அர்த்தம். இதுக்கு மேல் உள்ள வாக்கியங்கள்லாம் இதை போத்பலகமாக இதை பலப்படுத்தி இதை ஸ்தாபிக்கிற வாக்கியங்கள் தான் மற்ற எல்லாம். அது மாதிரி சுவாமி நம்மாழ்வார் மீதான ஸ்ரீ சூக்திகளை பார்த்தா இந்த திராவிட வேதத்துல தேவ ஸ்ரீமான் சுசித்தேகே கரணமிதி வதன்னு ஏகமர்த்தம் சகஸ்ரே அப்படின்னு இந்த திருவாய்மொழியுடைய 100 திருவாய்மொழிகள் 10 பத்துகள் 100 திருவாய்மொழிகள் 1000 பாசுரங்களுடையதான நிர்ணயித்தமான அர்த்தம். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட அர்த்தம் என்னன்னு கேட்டா தேவஹா ஸ்ரீமான் ஸ்வசித்தேகே ஸ்வயமிதி கரணம், தன்னுடைய சித்தியின பிராப்தி, தன்னுடைய பிராப்திக்கு தானே கரணம், கரணம்னா தானே உபாயமாக தானே சாதனமாக இருக்கிறார். இப்போ இந்த பிராப்தியும் பிராபகமான பகவானை தேவஹா ஸ்ரீமான் சாஜ, ஸ்ரீமான் தேவஹா, ஸ்ரீமான்கிற அசாதாரண விசேஷணத்தை இந்த தேவஹாங்கிற விசேஷத்தோட யோஜனம் பண்றார். ஆனா தேவஹாங்கிற சப்தத்தை இந்த பிராப்திய பிராபக பாவம் எவ்வளவோ நாராயணாய் சப்தங்கள் அதுலேயே பிராப்திய பிராபகத்துவங்கள்லாம் இருக்கு. அதை விட்டு ஸ்ரீமான்கிறது பகவானுக்கு அசாதாரண விசேஷம். அந்த அசாதாரண விசேஷத்தோட இந்த தேவ சப்தத்தை விசேஷமாக யோஜனம் பண்ற காரணத்தால இந்த தேவஹாங்க சப்தத்துக்கு இந்த பிராப்திய பிராபகத்துவத்தை பற்ற பிராப்திய பிராபக ஐக்கியத்தை பற்ற இந்த தேவஹாங்க சப்தத்துக்கு ஒரு விசேஷார்த்தம் உண்டாகும். தேவஹா அது மேல தேவஹா ஸ்ரீமான் ஸ்வசித்தேகே கரணமிதி வதன்னு ஏகமர்த்தம் சகஸ்ரே சேவியத்வாதீனு தசார்த்தானு பிருதகிக சதகைஹி பக்தி தத் ஸ்தாபனார்த்தான் அந்த பிராப்திய பிராபக ஐக்கியத்தை தன்னை பிராபியமான தன்னை அடைவதற்கு தானே பிராபகனாயிருக்கிறான்ங்கிற இவ்வர்த்தத்தை ஸ்தாபனம் பண்ணும் பொருட்டு தசார்த்தானு ஸ்தாபனார்த்தானு தசார்த்தானு அங்க ரெண்டாவது தசார்த்தான்ங்கிறதானது இந்த சப்தார்த்தத்தை தான். ஏன்னா அந்த தத் ஸ்தாபனார்த்தான அர்த்தான தத் பிரயோஜன பூதான்கிற அர்த்தம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. இப்போ தசார்த்தான்ங்கிறது ஏதோ ஒரு சப்தத்துடைய 10 அர்த்தங்களையும் அர்த்தம். அந்த 10 அர்த்தங்கள் எதுன்னு கேட்டால் சேவியத்வாதிகளான 10 அர்த்தங்கள். இந்த சேவியத்வாதி 10 அர்த்தங்கள்
எந்த சப்தத்தோடைய அர்த்தம்னு கேட்டா எந்த தேவகாங்கிற சப்தத்தை ஸ்ரீமான் அப்படிங்கிற அசாதாரண விசேஷத்துக்கு விசேஷமாக்கி பிராபிய பிராபக ஐக்கியத்தை அதுக்கு சாச்சாரோ அந்த சப்தத்தினுடைய தசார்த்தானே அந்த பத்தர்த்தங்கள் என்ன சேவியத்வாதீன் இல்லையா சதகைஹி இக புதக் பக்தி தனித்தனியாக ஒவ்வொரு சதகத்திலையும் இல்லையா புதக் புதக் ஒவ்வொரு சதகத்திலையும் தனித்தனியாக இந்த தேவ சப்தத்தினுடைய ஒரு அர்த்தத்தை என்ன அர்த்தத்தை சேவியத்வாதிகளான அர்த்தத்தை இல்லையா சேவாயோ ஜோதி போக்யா சுப சுபகதனு சர்வ போக்யாதிசாயி சேயஸ்தம்பேது தாத்தா பிரபதன சுலபः அனிஷ்ட வித்வம்சசீலः பக்தச்சந்தானுவர்த்தி நிருபதிக சுகிருத் சர்ப்பதவ்யாம் சகாயகான்னு சொல்லப்பட்ட இந்த 10 அர்த்தங்கள் இந்த 10 அர்த்தங்களும் இந்த தேவ சப்தத்தினுடைய அர்த்தங்கள் சேவியத்வாதீனு தசார்த்தானு சதகைஹி பிருதக் ஈக பக்தி தத்ஸ்தாபனார்த்தான்னா அந்த முதல்ல சொல்லப்பட்ட ஸ்ரீமான் தேவஹா அப்படிங்கிற சப்தத்துக்கு சொல்லப்பட்டதான அந்த பிராபிய பிராபக ஐக்கியத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்காக அந்த சப்தத்தினுடையதான 10 அர்த்தங்களை ஒவ்வொரு சதகத்தினாலையும் தனித்தனியாக அருள் செய்கிறார் அப்படின்னு சுவாமி சொல்லுவாங்க. இப்போ பண்ண போறதான விசாரம் நம்ம பண்ண போற உபன்யாசம் எந்த பசங்க இருக்குன்னு யாரும் கேட்கக்கூடாது இல்லையா? இது சுவாமி நிசாஜ் அது மாதிரி இது கெட்டுக்குது. ஆனா ஔச்சித்யம் உள்ளதான கெட்டுக்குது. இது எந்த அது அந்த பிரகாரத்தில் இல்லை. ஏன் இது ஒரு பிரகாரமா இமோட் அழிங்க ரிலீஸ் செய்வதற்கு அழிங்க சாதிக்கிற வழக்கம். அதுல திவு அப்படிங்கிறதான தாத்து, அதாவது பாணினி தாத்து பாட்டம் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த தாத்து பாட்டத்தை 2230 தாத்துக்களை எடுத்து ஒவ்வொரு தாத்துக்கும் என்னென்ன கிரியாபத உபஸ்தாபனத்தில் அதுக்கு அர்த்தம் உள்ளது அப்படின்னு சொல்லி, அதாவது எந்தெந்த வெர்பை ஒவ்வொரு தாத்துவும் உண்டாக்கும்னு சொல்லி அது மாதிரி அந்த தாத்துக்களுக்கு அர்த்தங்களை தாத்து பாட்டத்தை ஒவ்வொரு தாத்துவுக்கும் அர்த்தங்களை சாதிச்சிருக்காரு. ஒரு சில தாத்துக்களுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கு, ஒரு தாத்துக்களுக்கு 2-3 அர்த்தங்கள் இருக்கு. இந்த திவு அப்படிங்கிற தாத்து இருக்கு, இந்த தாத்துவுக்கு 10 அர்த்தங்கள் சாதிச்சிருக்கு. திவு கிரீடா விஜிகீஷா வியவஹார தியுதி ஸ்துதி மோத மத ஸ்வப்ன காந்தி கதிஷு. எப்போது தாத்து பாட்டம்னா கடைசியில் தாத்து சொல்லிட்டு அதனோட அர்த்தங்கள் சொல்லி கடைசியில் சப்தமி புத்தி தான் முடியும். இவ்வர்த்தங்கள்ல இந்த தாத்து அப்படின்னு. அதனால 10 சேர்த்து சொல்லும் பொழுது பகுவச்சன் கதிஷு. அது தனித்தனியாக பிரிச்சா திவு கிரீடாயாம், திவு விஜிகீஷாயாம், திவு வியவஹாரே, திவு ஜூதௌ, திவு ஸ்துதௌ, திவு மோதே, திவு மதே, திவு ஸ்வப்னே, திவு காந்தியாம், திவு கதம் அப்படின்னு இந்த 10 அர்த்தங்கள் திவுங்கிறதான தாத்து. இந்த திவுங்கிற தாத்துவுக்குள்ள 10 அர்த்தங்கள்ல ஒவ்வொரு அர்த்தத்தை கொண்டு தேவகாங்கிற சப்தம் ஏற்படும். அதாவது இந்த தேவகா முதல்ல நவுன் இருக்க சம்யா வாச்சக பதங்கள்லாம் எப்படி ஏற்படணும்னு கேட்டாக்க, ஒரு தாத்து, அந்த தாத்துவினுடையதான தாத்து வந்து கிரியாபத உபஸ்தாபனத்துக்கு தான் பிரயோஜனம். அது ஒரு கிரியாபதத்தை சொல்லும். அந்த கிரியாபதத்தினால போத்தியமான கிரியை இருக்கு இல்லையா, அந்த கிரியைக்கு ஆசிரியமாக ஒரு வஸ்து உண்டாகும். அதுதான் கர்த்தா, அதுதான் சம்யா. இப்போ திவு என்கிற தாத்துனால உபஸ்தாபிதமான 10 கிரியாபதங்கள், அந்த 10 கிரியாபதங்கள்னால போதிக்கப்படுகிற கிரியைகள், அந்த கிரியைகளுக்கு ஒவ்வொரு ஆசிரியமும் ஒவ்வொரு கர்த்தம். திவு அப்படிங்கிறது அந்தோதாத்தமான தாத்துவானதுனால கர்த்தரி அச்சு பத்தி கிரியா ஆசிரியா கர்த்தா. அதனால தேவகா அப்படிங்கிற சப்தமானது திவு என்கிறதான தாத்துவின் மேல கர்த்தரி அச்சு பிரத்தியம் போட்டு தேவகான்னு பதம் வருது. இந்த தேவகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? கிரீடா, கிரீடான்னு சொல்லப்பட்ட முதல் தாத்துவத்தம் இருக்கு இல்லையா, அந்த தாத்துவ கிரீடா லீலா வியாபாரா. லீலா வியாபாரத்துக்கு கிரீடான்னு பேர். பகவான் லீலையா ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான் இல்லையா, அதெல்லாம் பாலகா கிரீடன கைதிவ அப்படின்னு இதெல்லாம் கிரீடான லீலா வியாபார கிரீடா. அதாவது இதனால வேற எந்த விதமான இது
இதுவரையும் அப்பிராப்தமான பிராபியமான பிரயோஜனம் எதையும் எதிர்பாராமல் எந்த பிரயோஜன அபேட்சையும் இல்லாமல் அந்த காரியத்தை செய்யும் போது தாற்காலிகமாக ஏற்படுற மன சந்தோஷம் இருக்கே அதை மட்டுமே அபேட்சை செய்கிற காரியம் லீலா வியாபாரம். அந்த அந்த லீலா வியாபாரம் தான் கிரீடா. இப்போ பகவான் அந்த கிரீட திவு கிரீடாயாம் அப்படிங்கிற தாத்துனால உபஸ்தாபிதமான கிரியாபதத்தினால என்ன கர்த்தபதம் வரும்னு கேட்டாக்க தேவஹா அப்படின்னாக்க லீலா வியாபார ஆசிரிய லீலா வியாபாரத்தை உடையவன் அர்த்தம். இந்த லீலா வியாபாரத்தை அர்த்தமாக உடையவன்னாக்க ஈஸ்வரனுக்கு லீலா வியாபாரமாவது என்ன அப்படின்னு கேட்டாக்க ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல ஆகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு சாதிச்சார். ஆகில புவன ஜென்மன உற்பத்தி, ஸ்திதினாக்க இல்லையா நான் ஸ்திதமாக வைத்து ரட்சிக்கிறது, அதுக்கு மேல ஸ்திதி இல்லையா பிரளயம் இல்லையா அகில புவன ஜென்ம ஸ்தேம இல்லையா பங்கம்னாக்க பிரளயம் சம்ஹாரம் இல்லையா. ஆதி சப்தத்தினால அனுப்பிரவேச நியமனங்கள், அனுப்பிரவேசிய நியமனம்னா வியாப்தின்னு இல்லையா. அனுப்பிரவேச நியமனம் அப்படிங்கிற ரெண்டு சப்தத்தையும் சேர்த்து ஒன்னாக்கினா இல்லையா ஒரு வஸ்துவை அனுப்பிரவேசம் பண்ணி நியமனம் பண்ணுவது தான் வியாப்தம் இல்லையா. ரெண்டு நீலோத்பலம் நீளம் உட்பலம் ரெண்டு பதத்தையும் சேர்த்து ஒரே பதமாக இந்தி பதம்னு சொல்ற மாதிரி இல்லையா. ரெண்டு பதங்களான பதத்தை ஒரே பதமாக்கணும்னாக்க அனுப்பிரவிசிய நியமனம் அப்படிங்கிறது வியாப்தி. சகல பதார்த்தங்கள்லையும் தான் அனுப்பிரவிசிய இல்லையா நியமனம் பண்ணும். அனுப்பிரவிசிய நியமனம் அப்படிங்கிறதுக்கு பிரயோஜனம் என்னன்னு கேட்டாக்க இல்லையா கிரமேண நபர் கிருப வியாபித்தியம் பதத்வயம். இப்போ ராஜா இருக்கான், ராஜா தன்னுடையதான பிருத்தியர்களை நியமிப்பார், ஆனா அவர்களுக்குள்ள தான் பிரவேசம் இல்லையா. அதே மாதிரி ஆகாசம் இருக்கேன், எல்லா வஸ்துக்களிலும் உள்ள அனுப்பிரவேசம், ஆனா அச்சேதனமாக இருந்தாலும் எதையும் நியமிக்கிறார். அதனால மற்ற வஸ்துக்களுக்கெல்லாம் ஒன்றும் அனுப்பிரவேசம் சம்பவிக்கும் இல்லை நியமனம் சம்பவிக்கும். சர்வேஸ்வரன் ஒத்தனுக்கு தான் இல்லையா எல்லா வஸ்துக்களையும் அனுப்பிரவிசிய நியமனம். அதனால பகவான் தான் சர்வ வஸ்துக்களுக்கும் வியாபகம். மற்ற பகவான் ஒழித்த சகல வஸ்துக்களும் அவனால் வியாபிக்கப்படுகிற வியாபியமான வஸ்துக்கள். அதனால பகவானுடையதான லீலா அப்படின்னு கேட்டா அகில புவன இல்லையா சமஸ்த ஜெகத்தினுடையதான சேஷம் எதுவும் இல்லாமல் இல்லையா பூர்ணமான சமஸ்த ஜெகத்தினுடையதான சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் அனுப்பிரவிசிய நியமனாதிகள். இந்த இடத்த மோட்டத்தை எடுக்கக்கூடாதுன்னு சாதிச்சுட்டார். ஏன்னா மேல இல்லையா ரட்சைக்கு தீட்சை அப்படின்னு மேல ரட்சா வியாபாரம்ங்கிறது தனியாக இருக்கிறதுனால இல்லையா மோட்ச பிரதத்துவங்கிறது ரட்சா ரட்டட சப்தத்தால் சொல்லப்பட வேண்டியது. மேலும் சாஸ்திரத்துடைய பிரதானமான அர்த்தத்தை ஆதி சப்தத்தில் தான் இல்லையா ஒழிச்சு அப்பிரதானமாக்கி சொல்லக்கூடாது அப்படின்னு சிவபிரகாசிகரை சொல்லி இந்த ஆதி சப்தத்துக்கு அனுப்பிரவிசிய நியமனம் அர்த்தம் சாதிச்சார். இப்ப இதுதான் ஈஸ்வரனுடையதான லீலா வியாபாரம். இப்படிப்பட்ட லீலா வியாபார ஆசிரியத்துவம். இந்த லீலா வியாபார ஆசிரியத்துவத்தை முதல் பத்தில் சொல்லப்படுகிறதான சுவாமி தேசிகருக்கு திருவுள்ளைனா திருவள்ளுவர் தாத்பரியத்தாமி தான் சுவாமி கட்டகம். திருவாரூரினுடைய அர்த்தத்தை அதை தவிர வேறு எதுனாலும் இல்லை வீட்டெல்லாம் தொட்டுக்கலாம், ரொம்ப ரசமா இருக்கும். ஆனா எதுவா இருந்தாலும் போக முதல்ல தாத்பரிய ரத்னாவளியை கொண்டுதான் அர்த்த நிஷ்கர்ஷம் பண்ண முடியும். அதுல தாத்பரிய ரத்னாவளியில அர்த்த நிஷ்கர்ஷம் என்னன்னு கேட்டா முதல் 10 பிரதம சதகத்துக்கு சேவியத்துவம். இந்த சேவியத்துவங்கிறதானது அதாவது ஆசிரிய மூச்சுக்களால ஆசிரியனீயத்துவம், மூச்சுக்கள்னால ஆசிரியனீயத்துவம் எது அப்படின்னு கேட்டா ஜகத்காரணத்துவம் தான் இல்லையா. மூச்சுக்கள்னால ஆசிரியனீய பதார்த்தத்துக்கு இல்லையா முக்கிய விசேஷம் காரணம் துத்தியா. அதனால முதல் பிரதம சதகத்தில் சொல்லப்படுகிறதான சேவியத்துவமானது அதாவது மூச்சுவிகிய ஆசிரியனீயத்துவமானது ஜெகத்காரணத்துவத்தையும் சர்வ அந்தர்யாமித்துவத்தையும் பட்டவர்கள் அப்படின்னால இதுதான் பகவானுடைய லீலா வியாபார ஆசிரியம். இதுல முதல்ல சொல்லும்போது உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் மறுவினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரொரு சுடரொட்டி தொழில்தொழில் உடனே முடிஞ்சு போச்சு. திருவாரூரிங்கிற பிரபந்தம், திருவாரூரிங்கிற சாஸ்திரம் முடிஞ்சு போச்சு. ஏன் இந்த நாலு தான் முதல்ல உயர்நலம் உடையவன் எவனவன் அப்படின்னாக்க இல்லையா சுவாபாவிகமான அனவதிகமான அதிசயமான
இல்லையா கல்யாண குணகணங்களை உடையவன் அப்படின்னு சாட்சி. இப்போ இதை எங்க சாரீரக சாஸ்திரமானது சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவத்தை எங்க நயனம் பண்றது அப்படின்னு கேட்டா, ஜகத்துக்கு காரணமான வஸ்துவானது ஒரு அச்சேதனமான வஸ்து இல்லை. அதை முதல்ல தள்ளிவிட்டார் இல்லையா. ஈட்டனை நாசப்தம் சொல்லுது. அடுத்தபடியா இல்லையா இந்த அச்சேதனமான பதார்த்தம் தானே சங்கல்ப ஆசிரியத்துவம் இல்லாததால அப்போ ஒரு சேதனை வச்சுக்கலாமேன்னு சொன்னா அந்த சேதனமும் இல்லை. அல்ப ஆனந்தத்தையும் அல்ப சுகத்தையும் அளவு கடந்த துக்கத்தையும் உடையவனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவனானவன் ஒரு பொழுதும் ஜெகத்துக்கு காரணமாக மாட்டான். அவனுடைய பத்தாவஸ்தையோடு முக்தாவஸ்தையோடு வாசிக்கிற எந்த அவஸ்தையிலும் ஒரு ஜீவனுக்கு ஜெகத்காரணத்துவம் வராதுன்னு சொல்றார். இப்படி ஜெகத்காரணத்துவமானது ஈஸ்வரனுக்கு வித்திரிக்தமானவர்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு பிரம்மன் தான் ஜெகத்காரணம் நியமிச்ச பிறகு மேல ஆகாசாதிகரணத்தை தொடங்கி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா தத் குணாமி உத்ருநாதி அப்படின்னு இந்த சாரீரக சாஸ்திரத்துல ஜெகத்காரணமா நிரூபிக்கப்படுவது சேத்தன அச்சேதனங்களை காட்டும் வியாபுத்தமான பிரம்மம் இல்லை. பிரம்மம்னு சொன்னா அத்வைத்தியாம நானும் தான் சொல்றேன்னு சொல்லுவேன். பிரம்மம் என்ன ஜெகத்காரணமான வஸ்து எதுன்னு கேட்டா சர்வஜ்ஞத்துவ சர்வசக்திமத்துவ சத்திய சங்கல்பத்வாதி சாமஸ்த கல்யாண குண விசிஷ்டமான பிரம்மம் தான் ஜெகத்காரணம். அசாதாரணமான இல்லையா சூத்திரக்காரனும் பாஷிகாரனும் சேர்ந்து உன்னயனம் பண்ற அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஜெகத்காரணமான வஸ்துவானது ரொம்ப அனந்தமான ரொம்ப அசங்கேயமான ரொம்ப அதிசயமான கல்யாண குணங்களுக்கு ஆசிரியமான பதார்த்தம் தான் ஜெகத்காரணம் அப்படிங்கிறதால முதல்லயே உயர்நலம் உடையவன் எவனவன் சொல்லப்பட்டதுனால இல்லையா சமஸ்த ஜெகத் காரணத்துவம் சொல்லப்படும். அதுக்கப்புறம் பிராபகத்துவமும் பிராப்தியத்துவமும் சொல்லணும் இல்லையா. முதல்ல புத்தி ஆரோகத்துல முதல்ல பிராப்தியத்துவம் அப்புறம் ததக்கம் பிராபகத்துவம். ஆனா லோகத்தை கிரமத்தை முதல்ல பிராபகத்தை பற்றி தான் பிராப்தியத்தை அடையணுமானதுனால ரெண்டாவது பிராபகம் மயர் வர மதிநலம் அருளினன். மயர்வு அப்படின்னாங்க அனாதி காலமாக இல்லையா ஞான சங்கோச்ச ரூபமாகிற இந்த அவித்தியாகிற சம்சாரம் இருக்கே இது அரும்படியாக மதிநலம் அருளினன். மதிநலம் அப்படிங்கிறதுக்கு நலம் மதிங்கிறது ஞானம் இல்லையா. மதிநலம் அப்படின்னு ஞானம் கனிந்த நலம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியதான பக்தி பிரபத்தியாதிகளான பிராப்தி உபாயமான ஞான விசேஷம் இருக்கே அந்த ஞான விசேஷங்கள்லாம் மதிநலம். அதை தந்தானன் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் இல்ல வந்து என்னை வந்து அடைகிறான்னு சொல்றாரு. அந்த மாதிரி தன்னை அடைவதற்குரியதான அந்த மதிநலமாகிற அந்த பக்தி பிரபத்தியாதி ஞான விசேஷங்களை தானே கொடுத்துள்ளார் அப்படிங்கிறது இதுதான் பிராபகம். இதுதான் பிராபகத்வாகாரமா இருந்தா பிராப்தியத்வாகாரம் எதுன்னு கேட்டா அயர் ஒரு அமரர்கள் அதிபதி அவனை நித்திய விபூதியில நித்திய சூரிகளால அனந்தனுடைய விஸ்வசேனாதிகளால பரிச்சந்தனாக இருக்கக்கூடியதான அந்த ஆகார விசேஷம் தான் பிராப்திய விசேஷம். சரி, இப்போ இவருடைய ஜெகத்காரணத்துவ ரூபமான ஆசிரியத்துவ ஆகாரம் சொல்லிட்டு பிராபகத்துவம் சொல்லிட்டு பிராப்தியத்துவம் சொல்லிட்டு இப்ப செய்ய வேண்டிய கிரியை எதை விதிக்கிறதுன்னு கேட்டா இவருடைய துயரடி சுடரடி தொழுதடி இருந்தானே அப்படின்னு இவருடையதான துயர சாம்சாரிக துக்கங்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடியதான இந்த திருவடிகள் இருக்கே இந்த சுடரடிகள், இந்த சுடரடிகள்ல தொழுது எழு இல்லையா. திரும்பி சொல்றது தொழுவதாவது உபாயம் 70வது புருஷார்த்தம். ஆக முதல்லயே இந்த ஜெகத்காரணத்துவம் அதுக்கபடியா பிராபகத்துவம் பிராப்தியத்துவம் அதை ஆசையன பிரகாரம் இவர்கள் எல்லாத்தையும் முதல் பாசுரத்தை சொல்லி இந்த சாஸ்திரமானது இதுக்கு மேல உள்ளதெல்லாம் இதனுடைய விவரணம் தான். இந்த முதல் பாசுரத்தை சொல்லப்பட்ட அர்த்தத்தினுடைய விவரணம் தான் மேல வரக்கூடிய 1102 பாசுரம் என்று சொல்ல முடியா. இதனுடைய கிரமம் இதுல முதல் திருவாழ்வு முதல் 10ல முதல்ல ஜெகத்காரணத்துவம் ஜெகத்தை சிருஷ்டித்த பிரகாரத்தை சொல்ற இல்லையா. புறம் ஒரு மூன்றித்து அமரத்தும் அறிவியந்து ஆறாம் அயனென உலக அழித்து அமைத்துவார். இந்த பகவான் தான் இல்லையா பிரம்மாவுக்கு அந்தராத்மாவாக இருக்கு. பிரம்மா என்பவனை தன் சரீரமாக கொண்டு தானே பிரம்மா என்று சொல்லப்படுகிறார். அதுக்கப்புறம் இவன் தான் அரண்னு சொல்லக்கூடிய ருத்ரன்னு சொல்லக்கூடியதானே அவரை தனக்கு சரீரமாக கொண்டு அந்த சப்தத்தாலே தானே சொல்லப்படுவதாக கொண்டு அரணென அயனென உலகு அடித்து அமைத்து உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகளுக்கெல்லாம் இவன் தான் கர்த்தா இல்லையா. யாரோ சில புராண விசேஷங்கள்ல
இன்னும் சில சாஸ்திர விசேஷங்கள்ல ஏதோ பிரம்மா சிருஷ்டிகர்த்தா ருத்ரன் சம்ஹாரகர்த்தான்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் எப்படின்னு கேட்டா அவர்கள்லாம் இவனுக்கு சரீரபூதர்கள், தத்த சரீர விசிட்டமாக இவனே செய்து அவர்கள்லாம் செய்ததாக லோகத்தை பிரசித்திக்கப்படுகிறது. ஏன் இதுக்கப்புறம் முக்கியமா அஞ்சிரே மணலாரா சுவாமி தெரியாது சொல்லுவோம். சுவாமி தெரியாது சொல்லுவோம். அந்த கஷ்டம் ஒரு மணிக்கு வந்துட்டேன். ரொம்ப